ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு செய்தியில் நம்ம காணுவது பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ஆண்டு காலமாக நமக்கு ஒயிட் பேட்சஸ் வந்து எப்படி ஒன் பை ஒன்னாக பரவுனுச்சு, அதை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் படுத்தி இப்போ எப்படி க்யூர் பண்ணிட்டு வரங்க, அதுக்கான ஃபுல் ரிசல்ட் அந்த ப்ரூஃப், அதாவது நம்மளுடைய பழைய புகைப்படமும் இப்போ உள்ள என்னுடைய ஒயிட் பேட்சஸையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணலாம். நான் ஒன் பை ஒன்னாக நான் பேச அதை வந்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். அதேமாரி இதற்கான உணவுகள் எப்படி நான் வந்து உட்கொள்கிறேன், அதை எப்படி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறது, மற்றவர்கள் அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், அது எல்லாமே வந்து வருங்கால வீடியோக்களில் வந்து வரும். அதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா நாளை அல்லது இன்றைக்குள்ளார உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை ஃபஸ்ட்டு கொடுக்கும். எவ்வளோ இருந்தாலும் நம்மளுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை இருந்தால் வெற்றி காணலாங்கிறதுக்கான ஒரு முன் உதாரணம் தான். ஏன்னா நான் இன்னும் ஒரு மாதத்தில் வந்து ஃபுல்லாக ஓரளவுக்கு நான் க்யூர் பண்ணிக்குவேன். இது வந்து இன்னும் ஒரு 2 மாதத்தில் முழுமையாக குணமே ஆயிரும். ஃபேஸில் இருக்கிறது கம்பல்சரி குணமாயிரும், உள்ளே இருக்கிறது இருக்கும். அது வந்து நம்ம ஃபைட் பண்ணி தான் நம்ம க்யூர் பண்ணோம். இதனால் நம்ம ஒரு 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் இதில் வந்து நான் ட்ராவல் ஆகிட்டேன். நானே இவ்வளோ நாள் கழித்து நம்மளுடைய மிஸ்டேக்லாம் சரி பண்ணி நம்ம வந்து க்யூர் பண்ணுறாங்கன்னா, இளவயதில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ தான் வெண்புலி வந்தவர்களுக்கும் நல்லாவே குணமாக்கலாம். ஓகேங்களா? மேல் ரீதியாக 100% குணமாக்கலாம். உள் ரீதியாக நீங்கள் ஃபைட் பண்ணி குணமாக்கணும்னா நல்ல விடயத்தை கற்றுக்கிட்டதை விடாமல் கன்டினியூ பண்ணிக்கிட்டே வரணும். எப்பயுமே உணவு முறைகள் சொல்கிறேன். மருத்துவத்தை நீங்கள் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நீங்கள் விட்டுறலாம். அந்த மருத்துவமும் கரெக்டாக ஃபஸ்ட்டு வைத்தியம் பெஸ்ட் வைத்தியமாக லோ டோஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். இல்லை தப்பாக ஒரு மருத்துவம் எடுக்கிறீங்க, அது சூட் ஆகலை அப்படின்னா நமக்கு அதுதான் பரப்பி விட்ருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய லெஃப்ட் சைடு, ஓகே, இந்த சைடு ஃபுல்லாக இருந்ததெல்லாம் இப்போ க்யூர் ஆகிடுச்சு. எனக்கு முதல்ல வரும்போது, ஒரு ஆண்டுக்கு முன்பு வரும்போது எனக்கு வந்தது எல்லாமே ஃபுல்லாக லெஃப்ட் சைடு, ஓகேங்களா, லெஃப்ட் சைடு வந்துச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தாண்டு ஒரு 6 மாதத்துக்கு காலத்துக்கு பிறகு இந்தாண்ட சைடு இருந்தது ஒரு வருடத்துக்கு முன்பு. அது வந்து நம்ம க்யூர் பண்ணிட்டேங்க. இந்த யுனானி மருத்துவம் நம்ம போன காலகட்டங்களில் இது வந்து இந்தாண்ட ஒரு 6 மாதம் மறுபடியும் வந்து பரவ ஆரம்பிச்சு. இது வந்து என்னுடைய மன ரீதியான ஒரு அழுத்தங்கள், கரெக்டாக ஒழுங்காக சாப்பிடாமல் தேவையில்லாத ஒரு குழப்பத்துக்கு ஆளாகிட்டு பரவிட்ட அந்த காலகட்டங்கள். இப்போ எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லாம் புது டாட் உருவாகி அங்கங்கே கருப்பு ஒட்டி அப்படியே ஜாயிண்ட் ஆகிட்டு வந்துருக்குது. இது எல்லாமே ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் நியூ டாட் உருவாகிடுச்சு. அதெல்லாம் பெருசாகிட்டே வந்துட்டுருக்கோம். இன்னொன்று, இந்த சைடும் ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு, இந்த சைடும் க்யூர் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கான மார்க்ஸ் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், லைட்டாக அப்படியே இருக்கும். ஓகேங்களா? நம்ம மேல் லேயர் தான் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இன்னும் உள்ளே அப்படியே முழுமையாக குணமாகணும். ஓகேங்களா? இந்த டாட்டும் உங்களுக்கு தெரியும். இதுவும் குணமாயிடும், இதுவும் குணமாகிடுச்சு. இந்த உதட்டில் இப்படியும் குணமாகிட்டு வருது, இப்படியும் குணமாகிட்டு வருது. இது பாருங்கள் லைட்டாக ஏறிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, சின்னதாக. இப்போ நல்லாவே கருப்பு தெரியுது, நல்லாவே ஏறுது. இதுவும் நல்லா ஏறுது, மேலேருந்து இறங்குது. லிப்ஸுமே நம்ம க்யூர் பண்ணலாம். அதுக்கான எபோட் நம்ம வந்து ஃபுட் டயட்லேயும் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நான் டயட்டில் வந்து அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணல, யாருக்கும் நான் அவ்வளோவா கைட் பண்ணல. சூப்பர் ஃபுட் அண்ட் ஹாப்பி லைஃப் ஸ்டைல் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருந்துச்சு. அதன் பிறகு ஒரு சப்போர்ட் மெடிசன்ஸ் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேங்க. இப்போ நல்லாவே இந்த கடவா பகுதியில் உள்ள இமேஜும் நீங்கள் வந்து பார்க்கலாம். எந்த அளவுக்கு இருந்தது குறைஞ்சி அங்கேயுமே டாட்டாக இருக்குது. இங்கெல்லாம் நெருக்கிடுச்சு. இது வந்து ஒரு மாதத்தில் காணா போயிடும், இது ஒரு வாரத்தில் காணா போயிடும். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு வாரத்தில் காணா போயிடும். இது ஒரு 2 மாதத்தில் முழுமையாக இல்லாமல் பண்ணிடுவேன். இன்னொன்று, உதடு வந்து 1 இயர் ஆகும் நம்ம வந்து இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா. அதன் பிறகு நம்ம இப்போ இருக்கிற மாரி இருக்க முடியுமா, பத்தியங்கள் இருக்க முடியுமா, சூப்பர் ஃபுட் எடுக்க முடியுமா அப்படின்னா நம்மளுடைய பொருளாதார கட்டமைப்பும் நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் அதுக்காக சப்போர்ட் பண்ணணும், ஒத்துழைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அப்படியே குணமாக்கிட்டு அப்படியே கொண்டு போயிடலாம். உள் ரீதியாகவும் நம்ம எவ்வளோ தூரம் அழிச்சிட்டோங்கன்னா ஒரு 5 ஆண்டு காலம் நம்ம தவறுகள் புரிந்தால் கூட மறுபடி வராது. ஆனால் அப்படி வரவே வராதுங்கிறது கேரண்டி சொல்ல முடியாது. ஏன்னா நல்லதை நம்ம விட்டுறக்கூடாது, அதிகமாக கெட்டதை தொற்றக்கூடாது. ஓகேங்களா? அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே ரிசல்ட்டை பார்க்க முடியும். நான் முடி கொடுக்கக்கூடிய டைம், போன இயர்ஸ் நான் பழனிக்கு போயிட்டு முடி கொடுத்துனேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங் கொஞ்சமாக இருந்துச்சு. அப்பயே நான் வந்து இப்போ கொடுக்கக்கூடிய எபோட் அப்போ கொடுத்துருந்தேன்னா க்யூர் ஆகிருக்கும். ஆனால் என்னோடய சூழ்நிலை அதான் சொல்கிறேங்களே, நான் ஒரு பிரச்சனையில் தேவையில்லாமல் வெண்புலி நான் பெருசாக நினச்சிருந்தேன்னா நான் வந்து சண்டை சிச்சரெல்லாம் விட்டு விலைக்கு வந்து நான் குணமாக்கியிருப்பேன். ஏன்னா வெண்புலி எனக்கு பரவுனாலும் அது வந்து எனக்கு ஒரு பயத்தை உருவாக்கலை, அதுதான் பிரச்சனை. ஆனால் மற்றவர்கள் வந்து எனக்கே பரவுது அப்படிங்கும்போது நம்பிக்கை மேலே இல்லாத பட்சத்தில் எல்லாமே மனம் தளர்ந்த காலகட்டத்தில் தான் மறுபடியும் எனக்கு ஒரு புரிதல் வந்துச்சு. இருந்தாலும் என்னுடைய சூழ்நிலை விட்டு விலக முடியல என்னுடைய மன அழுத்தத்துலேருந்து. ஆனால் அதுக்கான நேரங்காலம் சூழ்நிலையெல்லாம் எனக்கு அமையிறது இப்போ தான் அமைஞ்சிச்சு. இனி நான் வெற்றி நோக்கி போயிட்டுருக்கிறேன். அதுக்கான எபோட்டும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். அதிகமாக கசப்பு தோறுப்பு உணவு முறைகளில் நான் உள்ளுக்கு கொண்டு போயிட்டுருக்கிறேன். வைத்திய முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகப்படியாக கவனம் செலுத்தலை. இருந்தாலும் நமக்கான சப்போர்ட் மெடிசன்ஸும் கண்டறிஞ்சிட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் கைட் பண்ணிகிட்ருக்கிறேன். பெரியவங்க, இளைஞர்கள், முதியவர்கள், கருவுற்ற பெண்கள்,
எல்லாத்துக்குமே நம்ம வந்து கரெக்டாக கைட் பண்ணுறாங்க. மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் ப்ராப்பரான பிளட் செக்கப், யூரின் செக்கப், மலம் செக்கப் செஞ்சு உடலில் ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை இருக்குது, நல்லா ஹெல்த்தியாக எந்த ஒரு நோய் வாய்ப்படாமல் இருந்தால் நல்லா பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். அதே சுகர், ப்ரெஷர், பிபி, தைராய்டு இருக்குது அல்லது வேறு ஏதோ நோய்களுக்காக மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ரிசல்ட் கொஞ்சம் டிலே தான். அதையும் தாண்டி மனசும் உடலுமே ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல உணவு எடுத்தாலும் சரி, நல்ல மருந்து எடுத்தாலும் வேலை செய்யாது. ஏன்னா இது எல்லாத்துக்கும் அடித்தளம் உடலும் மனசும் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு தான் நம்ம ட்ரை பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். அதுதான் மனசை ஃபஸ்ட்டு தேத்திக்குங்க. இது கண்டு பயப்படாதீங்க. எத்தனையோ பேர் எவ்வளோ கஷ்டங்களில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நாம் அவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து ஹெல்த்தியாக ஹாப்பியாக தான் இருக்கிறோங்க, சேஃப்டியாக தான் இருக்கிறோங்க. ஒரு மன அழுத்த நோய் தான் இது. ஓகேங்களா? உயிர் கொள்ளக்கூடிய நோய் கிடையாது, பெயின் தரக்கூடிய நோய் கிடையாது. இது சமூக ரீதியான ஒரு மன அழுத்தம். சமூகத்தை ஃபஸ்ட்டு வென்றுடணும். அதாவது அவங்கள நம்ம திருத்த முடியாது, ஆனால் நம்ம திருத்திக்கலாம். அப்போ நம்ம மன திடத்தை வலுப்படுத்திக்கிட்டேங்க அப்படின்னா இது பெருசாகவே நமக்கு தோணாது. நான் அப்படி தான் இன்றைக்கி நான் ஒரு கிராமத்தில் இருந்துக்கிட்டு நான் எவ்வளோ துன்பங்கள் கடந்து வந்து நான் இன்றைக்கி வெற்றி காணுறேன் அப்படின்னா, நீங்கள் சிட்டியில் இருக்கிறீங்க நல்லாவே வெற்றி காணலாம். ஏன்னா சிட்டியில் இது வந்து பெரிய அளவுக்கு தாக்கம் தரல, ஆனால் கிராமத்தில் பெரிய அளவு தாக்கம் தந்துருக்குது. ஏன்னா அதுக்கான தவறான ஒரு பெயரை வந்து உச்சரிப்பாங்க ஒரு சண்டை சச்சரவில். அதெல்லாம் நான் கடந்து தான் வந்திருக்கிறேன். ஓகேங்களா? இன்னொன்று, கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபுட்டில் இந்த இயற்கை சார்ந்த பச்சிலை வைத்திய முறைகள், உணவே மருந்துக்கூடிய கோட்பாட்டை வந்து நம்ம கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் சிட்டியில் விட்டு நகரப்புறத்துலேருந்து நம்ம கிராமப்புறத்துக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள்லாம், இயற்கை சார்ந்த பொருட்கள்லாம். அதுக்கான விதைகளும் இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அனுப்பத்துக்கு ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோங்க. அதை தாண்டி நம்ம வந்து ஃபார்முலா சொல்லித்தரங்க. அதாவது நம்மளுடைய சேவை இனி எப்படி இருக்குன்னா, நம்ம சேவை அப்படிங்கிறது பச்சிலை வைத்திய முறை, தற்சார்பு வாழ்க்கை முறையில் ஒரு விவசாயிகள் அடிப்படையில் உங்களுக்கு விதைகள் கொடுத்து நம்ம சொல்லக்கூடிய கீரைகள், மூலிகைகள், செடிகளை வீட்டில் ஒரு தொட்டியில் ஏதாச்சும் வச்சு அதை வளர்த்தி ஒரு 3 மாதத்துக்குள்ளே அது வளர்ந்துடும். அதன் பிறகு அதை பறித்து 1 by 1 நீங்கள் வந்து ஒரு கஷாயமாகவோ அல்லது மென்னோ அல்லது அதை பொடியாக்கியோ தேனுடன் கலந்தோ நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். இதுதான் உங்களுக்கான ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? காலையில் எடுக்கக்கூடிய ஒரு உணவு முறைகள் அனைத்தும் உணவே மருந்தக்கூடிய வகையில் பக்க விளைவின்றி பண இழப்பின்றி இதை பயன்படுத்திக்கிட்டு அதன் பிறகு செட் ஆகக்கூடிய மெடிசன்ஸை நைட் டைம் மட்டும் ஒரு வேலைக்கு எடுத்துக்க சொல்லுங்கள். நீங்கள் டாக்டர்ஸு இன்றைக்கி இந்த பாதிப்புக்காக காலை மதியம் இரவுலாம் மாத்திரை கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் ரொம்ப நாள் மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பயும் 100% குணமாக்குமானா கிடையாது, அது கண்ட்ரோல் தான் படுத்தும். குணமாக்கணும் அப்படின்னா நம்ம மருத்துவத்தை 1%, உணவே மருந்து, ஹாப்பி லைஃப் ஸ்டைல் 1%. அதாவது 50% நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய தகவலை பின்பற்றணும். 50% வேணுமோ உங்களுடைய மனநம்பிக்கை, உங்களுக்கு சூட் ஆகக்கூடிய மெடிசன்ஸ் பக்கம் நீங்கள் போகலாம். நான் மெடிசன்ஸ் முற்றிலும் தவறு, உணவே மருந்துங்கிற வகையில் நான் குணப்படுத்தி காமிச்சிடுவேன் அப்படின்லாம் நம்ம வந்து உறுதியளிக்கலை. உணவே மருந்து அப்படிங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு நம்பி நீங்கள் அதில் ஆர்டர் கொடுத்து நீங்கள் உங்களுக்காக எவ்வளோ உருவாக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு ரிசல்ட் அதில் வரும். மற்றபடி மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு சிலர் அதை மட்டுமே நம்பி ட்ராவல் ஆகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுக்கான பொருளாதார கட்டமைப்பு வந்து வேலை வாய்ப்பில் பிஸியாக இருப்பாங்க, அதில் நம்பிக்கை வந்து உணவில் இருக்காது, அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து மருந்து மாத்திரன்னு அப்படி போயிடுவாங்க. ஆனால் இது ரெண்டையும் ஹேண்டில் பண்ணுறவங்க மட்டும்தான் இதில் முழுமையாக வந்து தீர்வு காண முடியும். ஏதோ ஒன்று மட்டும்தான், ஒன்று உணவு இல்லைன்னா மருந்து, இதில் ஏதோ ஒன்றில் வந்து நிலப்படாக்குறீங்கன்னா தீர்வுங்கிறது தள்ளி போயிட்டே தான் இருக்கும், கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் க்யூர் ஆகுமான்னா கொஞ்சம் அதுக்குள்ளே காலங்கள் மாறிடும், வருடங்கள் ஓடிடும், வயதுகள் ஓடிடும், நோய் வாய் கூட பற்றலாம். அப்போ வந்து ரிசல்ட் கொண்டு வரது கடினமாக போயிடும். அதனால் நம்ம வந்து என்னென்னா ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் வந்து உணவு பக்கமும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதே போல் மருத்துவ பக்கமும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உணவு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட உடல்நிலை, மனநிலை, அவங்களுடைய தப்ப வெப்பம், அவங்க இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து, அவங்க செய்யக்கூடிய வேலையை பொறுத்து அப்படியே சேஞ்சஸ் ஆகும். நாம் அதனால தான் வந்து சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தரையும் நேரடியாக வர சொல்லி அதுக்கு தகுந்த மாரி அவங்களுடைய தாக்கங்கள் எப்படி என்ன எதுனா என்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு எதனால் வந்திருக்கும், எதனாலலாம் பரவுங்க அதை கண்டறிஞ்சு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு 1 by 1 நான் வந்து கைட் பண்ணுறேன். ஓகேங்களா? மற்றபடி நான் டாக்டர்ஸ் கிடையாது, நாம் ஏதாச்சும் மருந்து மாத்திரை வந்து விற்பனை கிடையாது. நம்ம வந்து மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனைக்கு யுனானிக்கு அழைச்சிட்டு போகிறோங்க. அதே இங்கிலீஷ் மெடிசன்ஸ் இருந்தாலும் அங்கே உள்ள மாவட்டத்தில் உள்ள ஜிஹெச்சுக்கு அனுப்ப சொல்லி அங்கே மல்டிவிட்டமின் கேப்சூல், போலிக் ஆசிட், ஃபோட்டோதெரப்பி இதை தான் நம்ம வந்து எடுக்க சொல்கிறேங்க. அதை தாண்டி சித்தா அப்படிங்கிறது தான் நம்ம உணவே மருந்தக்கூடிய வகையில் நான் வந்து கோட்பாட்டில் முன்வைக்கிறேன். மற்றபடி சித்த மருத்துவம் நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் நம்ம தமிழ் சித்த மருத்துவம் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒவ்வொரு ஜிஹெச் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் கிடைக்கும். ஆனால் அந்தளவுக்கு எபோர்ட் போட மாட்டேங்க, மனசு உடச்சு விட்றாங்க, இதெல்லாம் குணமாக்க முடியாது அப்படின்னு சொல்லி உடச்சு விட்றாங்க. அதனாலேயே நம்ம என்னென்னா உணவே மருந்துங்கிற வகையில் சித்தாவும், செட் ஆகக்கூடிய மெடிசன்ஸ் ஆங்கில மருத்துவமோ யுனானியோ ஆயுர்வேதாவோ நீங்கள் லோ டோஸில் கவர்மெண்ட்டை அப்ரோச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கான சப்போர்ட்டும் நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து நம்ம ஹைதராபாத் போகிறோங்க பாருங்கள். இந்த மாதம் இறுதி அல்லது அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் கூட போகிற மாதிரி பிளான் போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் நம்மளை நேரடியாக வந்து சந்தித்து நீங்கள் நம்ம வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையத்தில் பதிவு பண்ணிட்டு நம்மளுடைய தற்சார்பு வாழ்க்கை முறையை நீங்கள் கற்றுக்குங்க.
அதேமாதிரி தற்சார்பு வாழ்க்கை முறையில் ஒரு சில பொருட்கள் வந்து உங்களுக்கு நம்ம வந்து தந்து அதை கற்றுத்தந்து அந்த விதைகள் கொடுத்து நீங்கள் போய் செடிகள் வச்சு அதை எப்படி வந்து நீங்கள் அதை பறித்து அதை வந்து பதப்படுத்தி நீங்கள் வந்து பயன்படுத்தணுங்கிறதுக்கு அனைத்துமே ஒரு கற்றன அடிப்படையில் நம்ம வந்து கற்றுத்தரங்க. ஓகேங்களா? இது ஒரு வகுப்பு மாரி. இது நம்ம வந்து ஒரு போர் அமைச்சு இங்கே வந்து தேவையான மூலிகைகள் கீரைகள் எல்லாம் வளர்த்தி நம்ம சேவையாக நாளை பின்ன கொண்டு போகணுங்கிறதுக்காக எனக்கான பொருளாதாரம் இப்போ தேவைப்படுறதுனால இதை வந்து இப்போ நான் கட்டணமாக்குறேன். சேவைங்கிறது ஒரு பக்கம் நடக்கும், அது என்ஜிஓ சார்பில் நடக்கக்கூடியது சேவை. அது மருத்துவ விழிப்புணர்வு தகவல்கள், பப்ளிக் தேவையான முன் எச்சரிக்கை, நாளை பின்ன வராமல் முன்கூட்டி தடுக்கிறது ரொம்ப ஈஸி. வந்த பின்னாடி நம்ம எப்படி மன அழுத்தத்திலிருந்து மீண்டு கரெக்டான மருத்துவம் எடுக்கணுங்கிறத நம்ம கைட் பண்ணுறாங்க. ஓகே, அழைச்சிட்டே போகிறோங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. இது சேவை. அதை தாண்டி இயற்கை சார்ந்த பச்சில வைத்திய முறை ஃபார்முலா சொல்லித்தராங்க. அதாவது வீட்டு வைத்திய முறை, பாட்டி வைத்திய முறை, உணவே மருந்து, இது ஃபார்முலா சொல்கிறாங்க. ஓகேங்களா? மற்றபடி ஒரு சில பொருட்கள் வந்து நீங்கள் அந்த செடிகள் வச்சு அதை வளர்த்தி வர வரைக்கும் ஒரு விவசாயிங்கிற அடிப்படையில் நம்ம கிராமத்தில் லீவ்ஸாக நம்ம வீட்டில் வச்சுட்டோங்கன்னா நீங்கள் பறித்து எடுத்துகிட்டு போகலாம். நாமளாக கொடுத்தோங்கன்னா சித்த மருத்துவத்தில் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம மேலே கேஸ் ஃபெயில் ஆயிரும். நம்ம வந்து ஒரு விவசாயி தான். அதை தாண்டி உணவே மருந்துங்கிற வகையில் ஃபார்முலா சொல்லிடுங்க. இது பக்க விளைவே இல்லாத நம்ம தாத்தா பாட்டி சாப்பிட்டது தான். இப்போ கூட நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு பின்ன ஃப்யூச்சரில் இது வரவே வராது. நம்ம போல் முன்னோர்களுக்கு இருந்த ஃபேமிலியில் உள்ள பிள்ளைங்களுக்கே கூட நாளைக்கு வந்துடக்கூடாது அப்படின்னா நீங்கள் எதாவது முன்கூட்டி கொடுத்துட்டு வரலாம். நாளைக்கு பின்ன வரவே வராது. அதே போல் இருக்குதோ இல்லையோ இன்றைக்கி யாருக்கு வேணாலும் வந்துட்டு இருக்குது. காரணம் ராங் ஃபுட்டு. அதெல்லாமே நம்ம கற்றுத்தராங்க. நீங்கள் வந்து கெட்டதை முழுமையாக விட்டுட்டு வெளியே வாங்க, ஆர்கானிக்குள்ளே 100% உள்ள வாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா காலங்கள் மாறிடுச்சு. 50% நம்ம ஆர்கானிக் லைஃப் ஸ்டைலுக்கு மாறுறதே மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் அதிகமாக கெட்டதே சார்ந்து போகாமல் நல்லதும் கொஞ்சம் எடுத்துங்க. கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு, உரப்பு எல்லாம் கலந்த மாரி எடுத்தால் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி கசப்பு துவர்ப்பை கண்ணில் பார்க்குறதில்ல, பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதில்ல, ஏன் நீங்களே பெரியங்களே சாப்பிட்றதில்ல. ஆனால் உப்பு, புளிப்பு, காரம், ஓகேங்களா, இனிப்பு, இதை நோக்கி மட்டுமே நம்ம போயிட்டுருக்கோங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறோங்கன்னா உடம்புக்கு கசப்பு துவர்ப்பு குறிப்பாக தோலுக்கு முக்கியமானது. ஓகேங்களா? அதெல்லாம் கசப்புனோடனே வைத்திய முறையில் சித்த மருத்துவத்தில் கொடிய கசப்புகள்லாம் எவ்வளோ இருக்குது. அதை சார்ந்து போய் நாளைக்கு என்ன பக்க விளைவு வருது அப்படின்னா நாம் அது பொறுப்பு இல்லை. நீங்கள் இதை தான் சித்த மருத்துவரை அணுகி தான் நீங்கள் ஒரு சித்த மருந்துகளை எடுத்துக்கணும். உணவு முறைகளில் நான் கசப்பு துவர்ப்பை வந்து நம்ம வந்து கைட் பண்ண முடியும். மருத்துவ முறைகளில் சித்த வைத்தியம் சார்ந்து பல மூலிகைகள் நமக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் என்ன மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, என்ன வியாதிக்கு ஆளாகி இருக்கிறீங்க, உங்களுக்கு சித்தா பழக்கப்பட்ட ஒரு பாடியாக உடம்பா எல்லாமே நமக்கு தெரியாதனால நம்ம வந்து ஃபுல்லாக கைட் பண்ணிட முடியாது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். உதட்டாக இருந்தாலும் குணமாக்க முடியும், எங்கே இருந்தாலும் குணமாக்கலாம். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் குழந்தைகளாகட்டும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய தட்பவெப்பம், உடல்நிலை, அவங்களுடைய கலர் தன்மையை பொறுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும், டிலே ஆகும். ஓகேங்களா? அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அதுவுமே நீங்கள் முயற்சி செஞ்சால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. குறிப்பாக வெண்புலிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோங்க. அதனால தான் நான் பல ஆண்டுகள் எனக்கு பரவுனாலும் பயமே இல்லாமல் நான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கான சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சு நானே தான் பறிப்பட்டுருக்கிறேன். என்னோடய மனநிலை சரியில்லை. இன்றைக்கி எல்லாத்தையும் கட்டமைச்சு உடலும் மனசும் நான் தயார்படுத்திட்டு வந்திருக்கிறேன். இன்னமும் 100% ரிசல்ட் நான் எட்டல. இப்போ மறைஞ்சிச்சு மேலே மறைஞ்சிச்சுனாலே சக்ஸஸ் நினச்சாதீங்க. ஏன்னா இதில் வந்து ஃபுல்லாக நமக்கு அனுபவம் இருக்கிறதுனால நம்ம நல்லாயிடுச்சுன்னு சொல்லி அலட்சியமாக விட்டுட்டுங்க, மீண்டும் உடனடியாக வரும். இதுதான் மருத்துவ ரீதியாக நம்ம செய்யக்கூடிய தவறுகளும் இதே தான். நல்லாயிடுச்சுன்னு சொல்லி விட்டுருவோங்க. ஆனால் அப்படி கிடையாது. இது நாள்பட்டு தான் குணமாகும். அதுக்கு வந்து வெறும் மருந்து மாத்திரன்னு போயிட்டால் பணமும் போயிடும், பக்க விளைவுக்கும் ஆளாயிருங்க. ஒரு வேளை செட் ஆகலாம் பறி போட்டுரும். அதனால் அது கரெக்டாக பார்த்து ஹேண்டில் பண்ணணும். மற்றபடி உணவே மருந்துங்கிறது பக்க விளைவின்றி பண இழப்பின்றி குணமாக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறையை தான் நான் கைட் பண்ணுறேங்கிறத ஒரு மகிழ்ச்சியோடு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கான ரிசல்ட்டு வந்து வந்தோடி தான் எனக்கு அதீத தன்னம்பிக்கை வருது. இந்த சேவையை விட்டு விலகலாங்க ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துருச்சு என்னுடைய பொருளாதார கட்டமைப்பு, என்னுடைய சூழ்நிலை. ஆனால் ரிசல்ட்டை வந்த பின்னாடி இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு ஒரு தன்னம்பிக்கையாக நம்ம வந்து இது விட்டுறக்கூட எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்வாதார பொருளாதாரத்தை நான் கட்டமைக்க போகிறேன். அதுமாதிரி சேவைகளும் தொடரப்போது. அதுக்கு வந்து நான் இல்லை, நீங்களும் இன்னும் இணைய போகிறீங்க. அதெல்லாமே நான் 1 by 1 நம்ம வீடியோவில் சொல்ல போகிறேன். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் என்று சொல்லிக்கொண்டு வெயிட் பண்ணுங்கள். உணவு வீடியோ விரைவில் வரும். நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனையோ பேர் எனக்கு பரவுதுங்கிற பயத்தில் நம்ம பதிவுகள்லாம் பார்க்காம விட்டுட்டீங்க, ப்ளஸ் நம்பிக்கை இழந்துருந்தீங்க. உங்களுக்கே பரவுது, நீங்கள் இத்தனை வருஷமாக சேவை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வெறுமையில் பேசுனீங்க. ஆனால் இப்போ நம்பிக்கை வந்திருக்கும். நான் குணமாக்கினது ஓரளவுக்கு ரிசல்ட்டு காமிச்சிருக்கிறேன். இன்னும் 1 மாதம் தான், 2 மாதத்தில் இது எல்லாமே பண்ணிடுவேன். அதன் பிறகு உங்களுக்கு நம்பிக்கையோட முழு நம்பிக்கையாக வரும். ஓகேங்களா? ஆனால் தேவைக்கு ஏற்ப மூலிகையெல்லாம் நான் வீட்டில் வைக்கணும், அதுக்கான கட்டமைப்பு உருவாக்கணும். ஏன்னா நான்லாம் விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு காசும் இல்லை. அப்போ நம்ம உருவாக்கிட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்லைல்ல. இப்போ ஸ்டெப் வச்சுருக்கிறேன். அதேமாரி விவசாயம், இயற்கை சார்ந்த விவசாயமே நான் இப்போ தான் கற்றுக்க போகிறேன். ஒரு விவசாய மகனாக இருந்தாலும் நம்ம அந்த அளவுக்கு எதுவும் ஃபீல்டு ஒர்க் பண்ணதில்லை. அதனால் இனி தான் நான் வந்து ஒரு முழு நேர இயற்கை விவசாயமாக மாற போகிறேன், விவசாயியாக. ஓகேங்களா? அதுக்கு நம்ம லேண்டு ஒரு 30 சென்ட் இருக்குது. அதே எனக்கு போதுமானது. நமக்கு தேவையானதும் வரக்கூடிய நண்பர்களுக்கு தேவையான விதைகள் தரத்துக்கும் நான் இங்கே உற்பத்தி பண்ணிடுவேன். ஏன்னா ஒவ்வொன்றா காடு மழை அங்கேயும் நம்ம ஓடியாந்துட்டு இருக்க முடியாது, டைம் இல்லை. அதனால் உருவாக்கிக்கணும். அதை தாண்டி உருவாக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறேன்.
இயற்கை சார்ந்த வாழ்வியலில் நீங்கள் இயற்கையை நேசித்தா மட்டும்தான் உங்களை நீங்கள் குணமாக்க முடியும். பல நோய்கள், கொடிய நோய்கள் வராமல் முன்கூட்டி தடுத்துக்க முடியுங்கிறத நீங்கள் நம்மளுடைய பதிவுகள் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். நான் 1 by 1 நான் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் விடாமல் பாருங்கள் வீடியோ. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த சந்திக்க அதே வந்து விடைபெறுவது நான் உங்கள் பிபி. நன்றி, வணக்கம். மாலை வெயில், காலை வெயில் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வெயிலில் நில்லுங்க. ஆயில்மெண்ட் போட்டுட்டு அல்லது தேங்காய் போட்டுட்டு இல்லையா எண்ணெய் எதுவுமே போடலைன்னா கூட வெயிலில் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.